ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறதுங்க சிக்கன் மோமோஸும் அதுக்கு சைடிஷாக வந்து நம்ம டொமேட்டோ சட்னியும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மோமோஸ் செய்ய மைதா மாவு 1 கப் எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இந்த மாவு கூட சால்ட்டும் தண்ணி மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம். இந்த மாவு கூட வேறு எதையும் நம்ம சேர்க்க வேண்டாம். வெறும் தண்ணி மட்டும் போட்டு நல்லா ரொம்ப கெட்டியமாக இல்லாமையும் ரொம்ப இதுவாக இல்லாமல் தளர இல்லாமையும் நம்ம ஒரு திட்டமான இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க மாவை. மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற விடலாம். மம்மஸ்குள்ளே வைக்க நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. பாயில் பண்ண சிக்கன் இது போன்லெஸ் சிக்கனை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஜாரில் போட்டு ஒரு திருவிக்கலாம். ஜாரில் போட்டு இந்த மாதிரி நம்ம திருவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம தேங்காய் பூ மாதிரி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. அடுப்பில் பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடு இருந்ததும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை போட்டு வதக்கிக்கலாங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ண வேண்டாம், ப்ளைனாகவே செய்யலாம். இஞ்சி பூண்டையும் நான் தட்டி போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி சூடு பறக்க நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபைனலாக நம்ம இப்போ கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மாவு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம பெரிய சைஸாக பால் எடுத்து நம்ம பெருசாக உருட்டிக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மாவு போட்டு திரட்டி விட்டுக்கலாம். மம்மோஸ்க்கு வந்து நம்ம வந்து லேசாக இருந்தால் போதும், மாவு ரொம்ப மெலிசாக தான் தேய்க்கணும். நல்லா மெலிசாக தேய்ச்சிப்போம். நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு நம்ம ஒரு கப் எடுத்து கட் பண்ணிக்கலாங்க ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க.
இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை தொட்டு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பிரிஞ்சு வராதுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம எங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நான் அதிலே தான் நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நமக்கு வெஜிடபிளுக்கும் ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்கில். அந்த ட்ரே உள்ளே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரைஸுக்கு போகிற கீழ் தட்டு எடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம மேலே வந்து இந்த மமோஸுங்களை அடுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கும். தண்ணி சூடானதுக்கப்புறம் நான் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 5 to 7 minutes வைக்க போகிறேன். 5 to 7 minutes ரெடி ஆகிடும். இப்போ ஆன் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாங்க. தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு 4 தக்காளி பழத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 காஞ்ச மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற விடணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளி வந்து தோல் உரிக்க வரும். தண்ணி சூடேறி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், தோல்லாம் நல்லா மேலே எழும்பிருக்கு தக்காளியோட தோல்லாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் போட்டுக்கலாங்க. எலக்ட்ரிக் குக்கர் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி சூடு ஏறினதும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வச்சுட்டு ஒரு 7 minutes பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க. மோமோஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. சட்னி ரெடி ஆகிடும். எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஜாரில் போட்டு ஒரு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மமோஸும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மமோஸும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சுவையான டேஸ்டியான மமோஸ், சிக்கன் மமோஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். டேஸ்டியான சிக்கன் மமோஸும் டொமேட்டோ சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நான் செஞ்ச மெத்தட்ல நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோட நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.